குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜியாஃப்ரே சாசர் எழுதின ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸ் என்ற ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். இது கேன்டர்பரி டேல்ஸ் என்ற ஒரு குரூப் ஆஃப் டேல்ஸ். அந்த கேன்டர்பரி டேல்ஸுங்கிறது மொத்தம் 24 கதைகளை கொண்டது கேன்டர்பரி டேல்ஸ். அதாவது அதுக்குனுடைய பிளான் பெருசு. கிட்டத்தட்ட 120 கதைகளுக்கு அவர் பிளான் பண்ணார். ஆனால் இவர் காலத்தில் முடிக்கப்பட்டது 24 கதைகள் தான் முடிக்கப்பட்டது. ஸோ கேன்டர்பரி டேல்ஸ் என்பது 24 டேல்ஸ். அந்த டேல்ஸில் சிலது வேர்ட்ஸாக இருக்கும், சிலது ப்ரோஸாக இருக்கும். அந்த டேல்ஸுக்கு இது ஒரு ப்ரொலாக். ப்ரொலாக் என்றால் முன்னுரை அப்படின்னு அர்த்தம். இதில் இது எப்படி இந்த ப்ரொலாகினுடைய ஸ்ட்ரக்சர், பொக்காஷியோ, இட்டாலியினுடைய மிகப்பெரிய கவிஞர் பொக்காஷியோ, அந்த பொக்காஷியோ என்ற கவிஞர்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரை கடன் வாங்கியிருக்காரு நம்முடைய சாசர். அதனால சாசர் இஸ் இன்டெப்டட் டு பொக்காஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கடன்பட்டிருக்கிறார் இந்த கதையை வாங்கியதில். இது எப்படி அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 24 கதைகள். அதில் சில கதைகள் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்குது. இதில் சாசர் எழுதின கதைகள் டேல் ஆஃப் மெலிபியஸ், டேல் ஆஃப் மெலிபியஸ், த பார்சன்ஸ் டேல், இது ரெண்டுமே சாசர்னுடைய டேல். இது ரெண்டும் ப்ரோஸில் இருக்குது. ப்ரோஸ் ஆர்டரில் 2 டேல். ஒன்று டேல் ஆஃப் மெலிபியஸ், இன்னொன்று த பார்சன்ஸ் டேல். மற்ற எல்லாமே ஹீராயிக் கப்லெட். ஹீராயிக் கப்லெட்டில் டெக்கா சிலபிள் என்று சொல்லப்படக்கூடிய ஹீராயிக் கப்லெட்டில் தான் மற்ற கவிதைகள் எல்லாம், மற்ற ஸ்டோரிஸ்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேன்டர்பரி டேல்ஸுக்கு இது ஒரு முன்னுரை, ப்ரொலாக். இது 858 வரிகளை கொண்டது இந்த ப்ரொலாக். 858 லைன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷினுடைய எண்டு. அதாவது சாசர் 14th செஞ்சுரியினுடைய கடைசி பகுதியில் வாழ்ந்தவர். அதனால் இது மிடில் இங்கிலீஷினுடைய எண்டு, மாடர்ன் இங்கிலீஷினுடைய பிகினிங்கில் இது இருக்குது. இந்த இங்கிலீஷ் பூராமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் இங்கிலீஷில் ரொம்ப ஒரு டஃப்பான இருக்கும். அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ ஷூட் அப்படின்னா ஷூட்டே, SOOTE அப்படின்னு போட்டு இதான் ஷூட் அப்படின்னு இருக்கும். அப்படி தான் அந்த ஸ்பெல்லிங்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எப்படி போடுறது, அந்த ஒரிஜினல் லைன்ஸை அப்படியே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா. அப்படி பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு 50 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே சிரமமாக இருக்குமே. இதுக்கு அப்போ இதுவே கிட்டத்தட்ட ஒரு 17-18 வீடியோ ஆகிடுமே. இப்படி யோசனையிலேயே இருந்தேன், இது எப்படிடா போடுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த 858 லைன்ஸையும் லைன் பை லைன் நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் பேராஃப்ரைஸ் பண்ணிவிடுவோம். சிம்பிள் இங்கிலீஷில் அப்படியே அந்த 858 லைன்ஸும் என்ன அவர் கொடுத்துருக்காரோ அந்த பொயட்டிக்கல் லைனை அப்படியே மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இதில் 1 to 269 ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்தது 2வது பார்ட்டு, கடைசியில் 3 பார்ட். ஸோ இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக போட்டுறலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாசர் ஒரு பில்கிரிம், ஒரு யாத்திரை, ஒரு புனித யாத்திரை. இங்கேருந்து நம்ம பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த காலத்துல எல்லாம் குதிரைகளில் தான் போவாங்க. இது மாதிரி புனித பயணம் மேற்கொள்வாங்க. நம்ம பழனிக்கு போகிறது மாதிரி அவங்க கேன்டர்பரி என்கின்ற ஊருக்கு பயணம் செய்கிறாங்க. அதில் நம்ம சாசர் அப்படி போகிறாரு. அப்படி போகிற வழியில் சவுத் வாக் என்ற இடத்துல டேபர்ட் இன் என்ற ஒரு தங்கும் விடுதி, டேபர்ட், TABARD, டேபர்ட் இன் என்ற ஒரு தங்கும் விடுதியில் தங்குறார். அங்கே ஏற்கனவே இந்த கேன்டர்பரிக்கு பயணம் போகிறதுக்காக 28 பேர் ஏற்கனவே அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இவரோட சேர்ந்து 29 பேர்.
அப்போ இந்த 29 பேர் முத நாள் நைட்டு எல்லாரும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த 29 பேரும் அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது அந்த ஹோட்டல் ஓனர் அவரும் வந்து சேர்ந்துக்கிறார். நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். சேர்ந்து இப்போ 28 ப்ளஸ் சார்ஜரோட சேர்ந்து 29 ப்ளஸ் அந்த ஹோட்டல்காரோட சேர்த்து 30, இந்த 30 பேரும் பிளான் பண்ணி போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அந்த ஹோட்டல்காரு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இப்போ நம்ம இங்கேருந்து பயணம் போகிறோம், யாத்திரை போகிறோம். அதில் டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் போகும்போது 2 கதை சொல்லணும், வரும்போது 2 கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 30x4 120க்கு பிளான் பண்ணியிருக்கார். அப்படி 2 கதை சொல்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி அதில் யாருடைய கதை பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு மற்றவங்களெல்லாம் செலவு செஞ்சு ஒரு பெரிய டின்னர், அவர் பேரில் ஒரு பெரிய டின்னர் ஒன்று கொடுக்கணும். நானும் உங்களோட பயணம் வரேன், நான் உங்களுக்கு கைடு வழிகாட்டி ஆகும். ஏன்னா அவர் அந்த ஹோட்டலில் இருக்கிறதுனால நிறையா அவருக்கு போய் பழக்கம் இருக்குது. நான் உங்களுக்கு கைடாகவும் கூட வர்றேன், இதை நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்படித்தான் போகும்போது கதைகள் சொல்லப்படுது. ஆனால் கேன்டர்பரிக்கு இந்த டீம் போகவே இல்லை. அதுக்குள்ளேயும் சார்ஜர் இறந்து போயிடுறார். இதில் 23 பேருக்கு தான் டேர்ன் வருது. ஒவ்வொருத்தரும் கதை சொல்கிற மாதிரி 23 பேருக்கு தான் டேர்ன் வருது. அதில் ஒவ்வொரு கதை, சார்ஜர் மொத்தம் 2 கதை சொல்கிறாரு. மொத்தம் 24 கதைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் சார்ஜர் உயிரோடு இருந்திருந்தார்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் சொல்லி நமக்கு கேன்டர்பரி டேல்ஸ் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக கிடைச்சிருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயும் சார்ஜர் இறந்து போயிடார். ஓகே, இப்போ இது ப்ரொலாக். இந்த ப்ரொலாகில் அந்த 28 பேரை பற்றின ஒரு டீடைல்டு கேரக்டரைசேஷன் அழகாக கொடுக்குறாரு. கடைசியில் அந்த ஹோஸ்ட் வந்து அந்த ஹோட்டல் ஓனர் ஜாயின் பண்ணி அவங்க பில்கிரிம் புறப்படுறாங்க. இது வரைக்கும் தான் இது ப்ரொலாக். அப்புறம் அவங்க புறப்பட்டதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதுதான் கேன்டர்பரி டேல்ஸ்னு பேர். அந்த ஒவ்வொருத்தர் சொல்கிறது ஒரு டேல். அப்படியே அடுத்தவர் இந்த டேல்ஸினுடைய தொகுப்பு தான் கேன்டர்பரி டேல்ஸ்னு பேர். இந்த கேன்டர்பரி டேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரொலாக். இந்த ப்ரொலாக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம லைன்ஸ் 1லிருந்து 18 வரைக்கும் பார்க்கலாம். இது ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை பெய்யுது. அந்த மழை பெய்து மார்ச் மாதத்தில் ஒரே எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. அந்த காஞ்சி போய் கிடக்கிறதுல இந்த ஏப்ரல் மாதத்தில் பெய்கின்ற மழையானது அந்த செடிகளினுடைய ரூட் வேருக்குள்ளே போய் அப்படியே அந்த மரத்தினுடைய உள்ளுக்கு அப்போ வேர் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சி அந்த மரத்தினுடைய எல்லா பகுதிக்கும் அனுப்புது. அப்போ அந்த மரமே புத்துணர்ச்சி கொள்ளுது. அந்த மாதிரி இந்த ரெயின் வாட்டர் அப்படி பண்ணி அப்போ மரம் புத்துணர்ச்சி கொண்டு எல்லாம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. ஏன்னா மே மாதம் பிறந்துருச்சுன்னா பூக்கள் பூக்கின்ற காலம் அப்படி வருது. அந்த சமயத்தில் வெஸ்ட் விண்ட் மேற்கத்திய காற்று, ஜென்டில் ப்ரீஸ் மென்மையாக மேற்கத்திய காற்று வீசுது. அப்போது இந்த நியூ லீவ்ஸ் புதிய இலைகளெல்லாம் அப்போ தான் செடிகள்லேருந்து புது இலைகளெல்லாம் வருது. அந்த புது இலைகளெல்லாம் இந்த வெஸ்ட் விண்டு வீசும்போது தலையை ஆட்டுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது த யங் சன், அந்த இளம் சூரியன், அப்போ தான் ஏன்னா மே மாதம் வெயில் அடிக்கும். வெயில் என்பது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வெல்கமிங் பீரியட். அந்த யங் சன் அதனுடைய அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, மூவ் ஆகி ஹாஃப் கோர்ஸ், அதாவது 6 மாதத்தில் இப்படி உச்சத்துக்கு வரும். அப்புறம் அப்படியே கொஞ்சமாக போய் அப்படி ஒரு ரவுண்டு வரும். அந்த ரவுண்டுக்கு தான் ரேம்னு பேர். அந்த ஹாஃப் கோர்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதனுடைய ஜோடையாக் என்பது அந்த சூரியன் நகருகின்ற பாதை. அந்த சூரியன் நகருகின்ற பாதையில் பாதி நகர்ந்து பாதி பகுதியை நகர்ந்து உச்சக்கட்டத்திற்கு வந்திருக்கு. அந்த சமயத்தில் சின்ன சின்ன பறவைகளெல்லாம் இரவு ரொம்ப இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறது. அவைகள் இரவு முழுவதும் தூங்காமல் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு இயற்கையில் அமாரஸ்னஸ்னால் லவ் அப்படின்னு அர்த்தம். இது கிட்டத்தட்ட ஒரு செக்ஷுவலாகவே அவர் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். த ஸ்மால் பேர்ட் என்பது சிட்டுக்குருவியை குறிக்கும். இந்த சின்ன பறவை, அந்த சின்ன பறவைகள் தான் அதுக்கு செக்ஷுவல் உணர்வு ரொம்ப ஜாஸ்தி. அதான் சொல்லலாம், அது இரவு அந்த சீசன் அப்படி. அதனால் இரவு முழுவதும் அது பாடலை அப்படி பாடிக்கிட்டே இருக்குது. பாடிக்கிட்டே
அமாரஸ்னஸ், லவ் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகி தன்னுடைய இணைகளோடு அந்த பறவைகள் இணைந்து கொண்டிருக்கின்றன. அப்படி சொல்கிறாரு. இதுதான் நாம் பில்கிரிமேஜ் யாத்திரை போவதற்கு மிகவும் சரியான சீசன். மற்ற நாட்கள் எல்லாம் போனாக்கா பயங்கரமான குளிரும். அந்த மாதிரி குளிர் இல்லாமல் ஒரு ஜேர்னி ஆஃப் த மேஜை அப்படின்னு டிஎஸ் இலியட்னுடைய ஒரு பாட்டு படிச்சிருப்பீங்க. அதாவது அந்த குளிர் மிகுந்த போது டிசம்பர் மாதம், அது இயேசு கிறிஸ்து குழந்தை பிறந்த உடனே அதை பார்க்கறதுக்காக பெத்லகேமுக்கு போவாங்க. மூணு பேர் போவாங்க. அதான் இந்த ஜேர்னி ஆஃப் த மேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிசம்பர் மாதம் பயங்கரமான குளிரில் அவங்க எப்படி அந்த குளிரில் போனாங்கங்கிறத அந்த ஜேர்னி சொல்லுது. ஆனால் இது ஏப்ரல் மாதத்து மழை, மே மாதம். அதான் அப்போ பில்கிரிம்ஸ் போகிறதுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு டைம். இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் பாம் லீவ் என்பது ஒரு டிஸ்டன்ட் ஷ்ரைன், ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி புனித இடங்களுக்கு போகும்போது அவங்க ஒரு பனை ஓலைகளை அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க எஸ்பெஷலி ஃப்ரம் எவ்ரி ஷயர் அண்ட் கண்ட்ரி இன் இங்கிலாந்து, த பில்கிரிம்ஸ் ட்ராவல். அந்த இங்கிலாந்தினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் போவாங்க. அது மாதிரி இங்கிலாண்டினுடைய ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் பில்கிரிம்ஸ் அந்த கேன்டர்பரிக்கு போய் அந்த கேன்டர்பரியில் இருக்கக்கூடிய அந்த மார்ட்ரையர், அந்த புனிதவரை சந்திப்பதற்காக எல்லாரும் அங்கே போய்கிட்டு இருப்பாங்க. போய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக எல்லோரும் போகின்றார்கள். இது 1 to 18 லைன்ஸ். அடுத்தது 19 to 34 லைன்ஸில் இப்படி போகும். இந்த சீசனில் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் டேபர்ட் இன், சவுத் வாக்கில் இருக்கிற டேபர்ட் இன்னில் நான் தங்கிட்டு அடுத்த நாள் புறப்பட்டு என்னுடைய கேன்டர்பரி பயணத்தை நான் தொடங்குவதற்காக இருந்தேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஜியஸ் ஹார்ட்டோட, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் கிண்டல் பண்ணுறதுன்னு பேர். நான் கேன்டர்பரிக்கு ஹோலி ரிலீஜியஸ் ஹார்ட்டோட, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புனித பயணம் மேற்கொள்வான், போகும்போதே எங்கேயாவது ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டுக்குவான், அதை பீடி குடிப்பான். அப்படி இல்லை. அப்படி இல்லாமல் நான் ஹோலி ரிலீஜியஸ் ஹார்ட்டோடு நான் போகிறேன். அங்கே போகும்போது ஒரு 29 பேர் அரைவ்ட் தேர். அங்கே அந்த டேபர்ட் இன்னுக்கு வர்றாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் கைண்ட், வெவ்வேறு வகையான மனிதர்கள், வெவ்வேறு பகுதியிலிருந்து வெவ்வேறு வகையான மனிதர்கள் 29 பேர் அங்கே அசம்பிளாங்க. அவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அவங்க எல்லாம் சேர்ந்து வரல. ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து வராரு, இன்னொருத்தர் ஊர்லேருந்து வராரு. ஆனால் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு குரூப் வந்த உடனே நீங்கள் எங்கே, நான் கேன்டர்பரிக்கு போகிறோம், ஓ நானும் போகிறேன், நீங்கள் நானும் போகிறேன். அப்போ இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆகிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆகி கேன்டர்பரிக்கு ரைடு, அந்த குதிரையில் பயணம் செல்வதற்கு தயாராகிறாங்க. அங்கே ரூம்ஸ், அவர்கள் தங்குவதற்கு தேவையான அளவுக்கு அந்த இன்னில் ரூம்ஸ் வசதி இருக்குது. ஸ்டேபிள், அந்த அவர்கள் பயணித்து வந்த அந்த குதிரைகள் தங்குவதற்கு தேவையான இடமும் எல்லாமே வசதியாக இங்கே இருக்குது. சன்செட், சூரியன் அஸ்தமாயிடுது. அப்போ நான் அப்போ போய்ட்டு சொல்கிறார், நான் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் பேசிட்டு எல்லாரோடையும் நான் ஒரு குரூப்பாக நான் சேர்ந்துட்டு அடுத்த நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு நம்ம எல்லாரும் கேன்டர்பரிக்கு போகலாம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட என்னுடைய பிளானை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ திஸ் இஸ் லைன் 34. தென் லைன் 35 to 42 இந்த 7 வரி. அப்போது நான் இந்த மாதிரி என்னுடைய ஜேர்னியை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு நிறைய டைம் அண்ட் ஸ்பேஸ், நிறைய டைம் இருக்குது, இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஏன்னா விடியற் காலையில் தான் நாங்கள் புறப்பட்டு போகிறோம். அதனால நான் மீட் பண்ண ஒவ்வொருத்தரை பற்றியும், அந்த பில்கிரிமில் பயணம் செய்ய போகின்ற ஒவ்வொருவரையும் நான் நன்றாக கவனித்து அவங்களுடைய ரேங்க், அந்தஸ்து என்ன, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க கேரக்டர் என்ன என்று எனக்கு தெரிஞ்ச வரையிலும், எனக்கு புரிஞ்ச வரையிலும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
என்று இப்போ ஒவ்வொரு கேரக்டராக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ லைன்ஸ் 43 லைன்ஸ் 78 வரையிலும் த நைட், ஒரு நைட் என்ற ஒரு மனிதனை பற்றி சொல்றார். த நைட் என்பது பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜில், அதாவது 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போன ஒன்று. 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டுன்னு இருப்பாங்க, வீரன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி வீரர்களாக இருப்பவர்களுக்கு தான் சர் பட்டம் கொடுக்கறது. இன்னைக்கும் இங்கிலாண்டில் சர் பட்டம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பழக்கம். சர் பட்டம் அப்படின்னாக்க அந்த அரசர் வந்து ஒரு கத்தியை உருவார், அது யாருக்கு பட்டம் கொடுக்கணுமோ அவர் வந்து அரசருக்கு முன்பாக அப்படி வணங்கி நிற்கணும். அப்போ இவர் தன்னுடைய கத்தியை அவருடைய வலது தோள்பட்டையில் வச்சு இன்னையிலேருந்து நீங்கள் சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்ன உடனே அன்னையிலேருந்து அவருக்கு சர் என்ற பட்டத்தை முன்னாடி போட்டுக்குவார். இன்றைக்கி அந்த சர் பட்டம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. ஆனால் 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நைட்னே நிறைய இருப்பாங்க. அந்த நைட்ஸினுடைய வேலை, அதாவது ரொம்ப வீரர்களாக இருப்பவங்க தாங்களாக தங்களை நைட் ஆக்கிக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப துணிச்சல்காரவங்களாக இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் நாட்டில் அநீதியும் அக்கிரமும் நடக்குதோ அங்கெல்லாம் வாலண்டியராக போய் அந்த அநீதியை தடுத்து நிறுத்தி மக்களை காக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ், அவங்க தான் நைட். இந்த நைட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் சாசர் காலத்தில் அது முடிகிற காலம். அதுக்கப்புறம் அந்த மாதிரியான இனமே ஒன்று இல்லாமல் போச்சு. ஸோ அந்த நைட்டுங்கிறது முடிகின்ற அந்த காலத்தில் வாழ்ந்தவர் இந்த நைட். அந்த குரூப்பில் ஒரு நைட் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்பவும் ஒரு பிரேவ் மேன், ரொம்ப துணிச்சலானவர். அவர் இந்த ஃபஸ்ட்டு டே, இந்த கேன்ட்ரிபரி பயணத்திற்கு வருவதற்கு முதல் நாள் வரையிலும் அவர் மிலிட்ரியில் சர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்கார். அவருக்கு சிவல்ரி, இந்த மாதிரி வீர செயல்கள், ட்ரூத், உண்மை, ஆனர், ஜெனராசிட்டி அண்ட் கர்ட்டசி, மரியாதை, இவையெல்லாம் அவருக்கு மிகவும் பிடிச்சமான விஷயங்கள். இவர் தன்னுடைய லார்டு, அந்த லார்டுங்கிறது இந்த இடத்துல அரசர். அந்த அரசர் எந்த வாரில் இன்வால்வ் ஆகிறாரோ அந்த வாரில் அரசருக்கு நம்பிக்கைக்குரியவராக போய் அவர் அந்த வாரில் பங்கெடுத்துக்குவார். அப்படி போகிற வழியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வார் இல்லாத சமயங்களில் இவராக தேடி போய் வீர தீர செயல்கள் செய்வதற்கு, அதாவது என்ன சொன்னேன், எங்கே அநீதி நடக்குதோ அங்கெல்லாம் போய் தலையிட்டு அந்த அநீதியை தீர்த்து வைப்பார். அந்த மாதிரியான சாகசங்களை மற்ற நாட்களில் அவர் புரிவார். இப்படி பண்ணும்போது அவருக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, நான் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ், எந்த நாடுங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே அநீதி நடக்குது அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவர் பணியாற்றியிருக்கிறார். இப்போது எங்கே போனாலும், அவர் கிறிஸ்தவ நாடுகளுக்கு போனாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடுகளுக்கு போனாலும் அவருக்கு தனி மரியாதை கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிரேவரி, அவருடைய வீரம், அந்த துணிச்சலுக்காக அவருக்கு அந்த மரியாதை கிடைக்கும். அலெக்சாண்ட்ரியாவை கைப்பற்றும் போது அந்த இடத்துல இவர் வந்து சண்டையிட்டிருக்கார். அதுக்கப்புறம் இவர் எங்கே போய் 10 பேர் இருக்கிற இடத்துல இவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், இருந்தார்னா அவரை தான் எல்லாரும் முக்கியத்துவப்படுத்துவாங்க. இவர் ஒரு இடத்துக்கு போகிறார், போகும்போது அங்கே 10 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அல்லது ஏதோ ஒன்று, ஒரு 10 பேர் 20 பேர் கூடி இருக்காங்க அப்படின்னா அந்த கூடி இருக்கிறவங்களுடைய தலைமை இடம் இவருக்கு தான் கிடைக்கும். அந்த தலைமை இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மிகவும் மரியாதைக்குரியவராகவும் இவர் இருப்பார். இவர் பிரஷ்யாவில், அதே மாதிரி பிரஷ்யாவிலையும் இவர் சண்டையிட்டு இருக்கின்றார். இவர் he had fought more frequently than any other Christian knight in Lithuania and Russia. லிதுவேனியாவிலையும் ரஷ்யாவிலையும் பிற கிறிஸ்தவ வீரர்கள் சண்டையிட்டதை விட இவர் அதிகமாக அங்கெல்லாம் இவர் சண்டையிட்டிருக்கிறார். அதே மாதிரி கிரனடாவில் அல்ஜசீரில் பென்மாரினுக்கு எதிராக அல்ஜசீர் முற்றுகையிடும்போது அங்கே இவர் இருந்திருக்கார். அவர் வந்து கிரனடாவில் இருந்திருக்கார். கிரனடாவில் இருந்து அங்கே அல்ஜசீர் என்ற இடம் முற்றுகையிடப்படுது. அந்த அல்ஜசீர் முற்றுகையிடப்படும் போது
கிரனடாவில் அவர் இருந்திருக்கார். அதே மாதிரி அர்மீனியாவில் இருக்கக்கூடிய ஆயாஸில், அதே மாதிரி ஆசியா மைனரில் இருக்கக்கூடிய அடாலியா, இங்கெல்லாம் அவைகள் கைப்பற்றப்படும் பொழுது அல்லது அங்கே சண்டையிடப்படும் பொழுதெல்லாம் அவர் இருந்திருக்கார். அதாவது இது என்னன்னா, இவ்வளவு இடங்களில் அங்கெல்லாம் நடந்த சண்டைகள் எல்லாம் இவர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் கிரேட் சி, பெருங்கடல் பகுதியில் மிகப்பெரிய சாகச பயணங்களையும் இவர் மேற்கொண்டிருக்கிறார். இவர் 15 யுத்த களங்களை பார்த்திருக்கிறார். 15 டெட்லி பேட்டில்ஸ் என்றால் உயிரை பணயம் வைத்து போரிடுகின்ற 15 போர்க்களங்களில் இவர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார். இவர் அல்ஜீரியாவில் டிரானிசின் என்ற இடத்துல கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக இவர் அங்கே 3 தடவை சண்டை போட்டிருக்கார். 3 தடவை கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்பதற்காக அல்ஜீரியாவில் இருக்கிற டிரான்சின் என்ற இடத்தில் இவர் 3 தடவை சிங்கிள் கம்பேட், ஒத்தைக்கு ஒத்த, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ற ஒரு போட்டியில் 3 தடவை போட்டியிட்டு சண்டை போட்டு தன்னுடைய எதிராளிகளை கொன்றிருக்கிறார். அதாவது கிறிஸ்தவர்களினுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்காக அவர் அப்படி செஞ்சிருக்கார். இப்போ ஒரு தடவை த ரூலர் ஆஃப் பலேஷியாவினுடைய ரூலர், அவர் துருக்கி நாட்டு மன்னரோட சண்டை போட வேண்டிய வந்துருச்சு. அங்கே நம்முடைய நைட் அந்த இடத்துல இருந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பலேஷியாவினுடைய ரூலருக்காக துருக்கி மன்னரை எதிர்த்து இவர்கள் சண்டையிடும் போது அதுலேயும் இவர் இருந்ததுனால அன்னையிலிருந்து இவருக்கு அரச குடும்பத்தோட மிக நெருக்கமான நட்பு கிடைச்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு எங்கே போனாலும் ஒரு அரசனுக்கு கிடைக்கின்ற மரியாதை இவருக்கு கிடைக்கும். சில சமயங்களில் வீரர்களாக இருப்பவங்க முட்டாள்களாக இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. இவர் வீரனாகவும் இருக்காரு, அதே சமயத்தில் மிகவும் புத்திசாலியாகவும் இருந்திருக்காரு. இப்போது இவர் ரொம்ப மாடஸ்ட், ரொம்ப எந்த இடத்துலையும் ரொம்ப துடுக்காக பேச மாட்டார். பெண்கள் எப்படி ஜாஸ்தி பேச மாட்டாங்களோ எப்பயுமே கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவர், பெண்களைப் போல கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவர். இவருடைய வாழ்நாள் முழுவதும் இவ்வளோ பெரிய வீரர் ஒரு இடத்துல கூட கெட்ட வார்த்தை பேசினதே இல்லை. ஒரு மோசமான மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துகின்ற எந்த வார்த்தைகளையும் இவர் பேசுனதே கிடையாது இவருடைய வாழ்நாளில். இவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட். இவருடைய ஆடைகளை பொறுத்தவரையிலும் இவருடைய எக்யூப்மெண்ட், இவர் ஒரு வீரன் அப்படின்னாக்கா அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பார் இல்லையா, அதை பற்றி சொல்லணும்னா இவர் மிகவும் சிறப்பான ஹார்ஸ். ஏன்னா ஒரு வீரனுக்கு மிகவும் முக்கியம் எது? ஒரு ஹார்ஸ், நல்ல ஹார்ஸ் இருக்கணும். அந்த ஹார்ஸ் இவர்கிட்ட இருக்குது. இவர் இந்த வீரதீர செயல்களில் தான் இவருக்கு ஈடுபாடு. அதனால் இவர் ஒன்றும் ரொம்ப ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ் போடலை. ரொம்ப அதான் சொன்ன முதல் நாள் வரைக்கும் இந்த யுத்த காலத்தில் இருந்துட்டு வந்தவர். அதனால் இவருடைய ட்ரெஸ் ரொம்பவும் ஒரு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கல. இவர் போட்டிருக்கிற ஒரு கோட் பார்த்திங்கன்னா, ஒரு அங்கி போட்டிருக்காரு. அது ரொம்பவும் கோர்ஸ், ரொம்பவும் ஒரு மொரட்டு துணியில் செய்யப்பட்டது. அப்படியே ஒரு ஃபைனான கிளாத்தில் செஞ்சு அப்படியே, ஏன்னா இவர் ஒன்றும் பெரிய காதலிக்கிற ஆள் கிடையாது, இவர் ஒரு வீரன். அதனால் ரொம்ப ஒரு கோர்ஸ் கிளாத், ஒரு மொரட்டு துணியில் அவர் செஞ்சுருக்காரு. அந்த துணியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு அழுக்கு படிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இவருடைய உடலோடு ஆர்மர் என்றால் கவசங்கள் அணிந்திருக்கிறாரு. இப்போ தான் அவர் ஒரு இதை முடிச்சுட்டு, ஒரு சண்டையை முடிச்சுட்டு நேரடியாக இங்கே தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார் என்று நைட்டை பற்றி அருமையாக இவர் சொல்கிறார். இப்போது சாசர் இந்த கேரக்டர்ஸில் எந்த குறையும் இல்லாத மனிதர்கள் அப்படின்னு சொன்னால் மிக சிலர். அதில் ஒருத்தர் த நைட்டை பற்றி சொல்லும்போது எந்த இடத்துலையும் எந்த ஒரு குறையும் சொல்லலை. அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்படி பண்ணிகிட்டு இருந்தார், அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் மேனை சொல்கிற மாதிரி நைட்டை சொல்லியிருக்கிறார். அடுத்தது லைன் 79 to 100. இது நைட்டினுடைய மகன், அவருடைய மகன் த ஸ்கொயரை குறிக்குது. இதுதான் டிரான்சிஷன் பீரியட்.
அந்த பழைய சிவல்ரி, அந்த வீரதீர செயல்கள் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட மனநிலை மாறுவதை குறிக்கிறவர் த ஸ்கொயர். த முந்தைய தலைமுறை நைட்டு, இன்றைய தலைமுறை த ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றார். அவருடைய பையன் த நைட்டினுடைய சன் ஒரு யங் ஸ்கொயர், அவனும் அவரோட அப்பாவோட வந்திருக்கான். அவன் ஒரு லவர், அவன் ஒரு இளைஞன். காதல் மேலே அவனுக்கு ரொம்பவும் ஈடுபாடு. ஆனால் இன்னும் எந்த கல்யாணமும் பண்ணிக்கல. ஒரு உணர்வு பூர்வமான பேச்சுலராக இன்னைக்கும் இருக்காரு. தன்னுடைய முடி பார்த்தீங்கன்னா சுருட்டையாக முடி சுருட்டையாக இல்லைனாலும் அப்படியே அதை சுருட்டி வச்சுக்குவார். ஸோ அவருக்கு கேர்லி ஹேர் இருக்குது. அந்த கேர்லி ஹேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேர்லிங் அயன், அதாவது இரும்பை வந்து அப்படியே வச்சு கேர்ள் பண்ணுவாங்க. முடி அப்படியே சுருட்டி வைப்பாங்க. அப்படி சுருட்டி அது சுருட்டையாக மாறிடும். இப்போ கூட இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சீப்பு இருக்கும், அது அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அது ஒரு கேர்லிங்காக மாறும். அது மாதிரி அவன் ப்ரெஸ் பண்ணி ஒரு கேர்லி ஹேரை வச்சுருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் டைம் எல்லாம் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நைட் வந்து அப்படி ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. இவன் இந்த மாதிரி தன்னுடைய முடியை அலங்காரம் பண்ணிக்கிறதுல அவன் டைம் செலவு பண்ணுறான். 20 வயசு ஆகுது அவனுக்கு. இவன் ஒரு ஆவரேஜ் ஹைட் தான் இருப்பான். ஆனால் ரொம்ப ஆக்டிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர். ஏன்னா நைட்டினுடைய பையன், அதனால் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பான், ஸ்ட்ராங்காகவும் இருப்பான். ஒரு தடவை ஆர்ட்விஸ்லையும் பிக்காடிலையும் இருக்கக்கூடிய கேவல்ரினா குதிரைப்படை, அந்த படையில் இவன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இவன் ஆர்மியில் இருந்திருந்தால் கூட ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் அங்கே இருந்திருக்கான். ஆனால் அந்த ஷார்ட் பீரியடில் இருந்தாலும் இவனுக்கு ஒரு நல்ல பேர் அங்கே இருக்குது. கொஞ்ச நாள் தான் அந்த ஆர்மியில் இருந்தான். இப்போ நீங்கள் நைட்டை பார்க்கும்போது அவர் எங்கெங்கேயோ இருந்தார்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொன்னான். ஆனால் இவன் அப்படியெல்லாம் கிடையாது. இவன் இருந்தது இந்த ரெண்டு இடம் தான். இந்த 2 இடத்துலையும் இவனுக்கு நல்ல பேர் இருக்குது. இவனுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட், நல்ல ஃபைட்டர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஆனால் இவன் இந்த ஃபைட்டிங் என்பதை ஜஸ்ட் வின் ஹிஸ் லேடிஸ் ஃபேவர், அதாவது இவன் வீரன் தான், நல்ல சண்டை போடுவான். ஆனால் இந்த நல்ல சண்டை என்பது தன்னுடைய காதலியினுடைய புகழை பெறுவதற்காக இவன் சண்டை போடுவான். அதாவது ஹி ஃபைட்ஸ் ஃபார் த ஃபைட் கிடையாது. அங்கே போய் சண்டை போட்டு ஒரு பெருமை அடைஞ்சு வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட நான் அப்படி இப்படின்னு ஒரு பெருமை சொல்கிறது, அதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ தன் காதலியிடம் பெருமை அடைய வேண்டும் என்பதற்காகவே இவன் போய் சண்டை போட்டு ஒரு பெரிய ஆளாவான். அப்போ இவனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா லவ் தான், நாட் த கண்ட்ரி ஆர் சிவல்ரி அல்லது அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. இவன் சண்டை போடுவான், சண்டை நல்லா போடுவான். ஆனால் அந்த நல்ல சண்டை போடுறதுங்கிறது ஜஸ்ட் வின் ஹிஸ் லேடிஸ் ஃபேவர், தன்னுடைய காதலியினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவன் போடுவான். அவனுடைய ஆடைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகாக எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். ஏதோ ஒரு புல்வெளி, அப்படின்னா ஒரு புல்வெளி இருக்கிற மாதிரி பூக்கள் செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரியான எம்ப்ராய்டரி போடப்பட்ட ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் ரெட் கலர்லையும் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு புல்வெளி மிகுந்த பகுதிகள் அழகாக அதில் எம்ப்ராய்டரி போடப்பட்டிருக்கும். இவன் நல்லா பாடுவான். தன்னுடைய ஃப்ளூட் இசை கருவியில் நாள் முழுவதும் பாடிக்கொண்டு அந்த கருவியை இசைத்து கொண்டே இருப்பான். அப்படின்னா இவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு காதலியை அட்ராக்ட் பண்ணும். அதாவது இந்த மியூசிக்கு, இது சிங்கு, இதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த காதல், லவ் இதில் தான் அவனுக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்கும். ஆனால் அவன் முரடன் நைட்டு, அவனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இதை சிங் பண்ணுறது, பாடுறது, ஃப்ளூட்டில் வாசிக்கிறது, இதில் நாள் முழுவதும் செலவழிச்சிக்கிட்டே இருப்பான். மே மாதம் எப்படி, இங்கிலாண்டில் மே மாதம் என்பது வெயில் மிகுந்த காலம். அந்த காலம் எப்படி பிரைட்டாக இருக்குமோ அது மாதிரி எப்பொழுதுமே இவன் வந்து நல்லா குளித்து அப்படியே சிகை அலங்காரம் பண்ணி எப்பொழுதும் இவன் ரொம்பவும் பிரைட்டாக தான் இருப்பான். ஒரு ஷார்ட் கவுன் அணிஞ்சிருப்பான். ஆனால் அவனுடைய கை அந்த ஷார்ட் கவுன் இருக்கும். ஆனால் ஸ்லீவ்ஸ் வந்து நல்ல நீளமான ஸ்லீவ்னா கை இல்லையா. எப்போயுமே நம்ம சொல்லும்போது சட்டை சொல்லும்போது ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் ராங். ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்டுன்னு சொல்லக்கூடாது, ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ்னு தான் சொல்லணும். ஸோ முழுக்கை சட்டை அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், அரக்க சட்டை அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட், அப்படி தான்.
ஸோ இவன் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா லாங்காகவும் நல்ல ஒய்டாகவும் இருக்கும். இவன் அப்படி குதிரை உட்காந்துருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அழகாக உட்காந்து நல்ல கம்பீரமாக, நான் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அப்படி நல்ல தலை நிமிர்ந்து அப்படி தன்னுடைய குதிரையில் உட்காந்துருப்பான். இவன் நிறைய பாடல்கள் இவனே கம்போஸ் பண்ணுவான். ரொம்ப இவன் நிறைய நல்ல கவிதைகள் எழுதக்கூடிய தன்மை உடையவன். ஸோ இந்த கவிதை எழுதுறது, பாடுறது, பாட்டு கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதலனுக்குரிய விஷயந்தான் இவன்கிட்ட ஜாஸ்தி இருக்குது. இப்போது இவனை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வார் 2 இடத்துல போனால் அதுவும் போய் சண்டை போட்ட ரொம்ப பிரமாதமாக தான் சண்டை போட்டான். ஆனால் சண்டை போட்டது என்பது தன்னுடைய காதலியின் கவனத்தை ஈர்ப்பதற்காகன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். இவன் கம்பேட், சண்டையிடுவது, டான்ஸ், இது எல்லாமே மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இவன் செய்வான். இவன் ஒரு ஆர்டன் லவர், எ சின்சியர் லவர். இவன் that he slept at night not more than a nightingale, ஒரு நைட்டிங்கேல் மாதிரி தான் தூங்குவான். இவனுக்கு சீக்கிரமே முடிப்பு. இந்த காதல் வயப்பட்டவனுக்கெல்லாம் தூக்கம் ஒழுங்காக வராது. இவனுக்கு அதே மாதிரி இவன் ஒழுங்காகவே தூங்க மாட்டான். ஒரு நைட்டிங்கேல் அளவுக்கு தான் தூங்குவான். எப்பொழுதும் கோர்ட்டியஸ், ஆனால் ரொம்ப மரியாதை மிகுந்தவன், மற்றவர்களுக்கு உதவுகின்ற தன்மை மிகுந்தவன். இவன் மீட்டை வந்து பீசஸ் டு சர்வ் ஹிஸ் ஃபாதர் அட் த டேபிள், டைனிங் டேபிளில் உட்காந்து அப்பாவுக்காக மீட்னா கறியை வந்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அப்பாவுக்கு கொடுப்பான். அப்பா மேலே ரொம்ப பிரியமானவன் என்பதை காட்டுவதற்காக இந்த ஒரு வரி. ஸோ இதுதான் இந்த நைட்னுடைய சன்னை பற்றி சொல்லுகிறார். அடுத்தது த யோமேன். த யோமேன் என்பவன் நைட்டு கூட வந்த ஒரு ஆள், ஒரு சர்விங் மேன், சர்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். த நைட் ஹேட் அ யோமேன் டு அட்டெண்ட் ஆன் ஹிம். நைட்டை கவனித்துக் கொள்வதற்காக கூட வந்து, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவிலலாம் ஒரு காதலன், ஒரு பெரிய கதாநாயகன் இருந்தான்னா அவனுக்கு கூட ஒரு காமெடியன் வந்து துணைக்கி இருப்பான். அவன் கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு காமெடியன் இருப்பான், கூடவே இருப்பான். அது மாதிரி நைட்டு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு யோமேன் ஒருத்தன். At that time he had no servant because he preferred to travel without them. பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட் வந்து எங்கேயும் இந்த வாருக்கெல்லாம் போகும்போது எப்பொழுதும் இந்த மாதிரியான சர்வன்ட்ஸ் வச்சுக்க மாட்டார். ஏன்னா அவங்க இல்லாமல் தான் அவர் போவார். இந்த யோமேன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கோட்டு அண்ட் ஹூடுங்கிறது தலையில் அணிந்திருக்கக்கூடிய ஒரு தொப்பி மாதிரி. ஸோ ஒரு க்ரீன் கலர் கோட்டும் ஒரு க்ரீன் கலர் ஹூடும் அணிந்திருந்தார். அவன் எப்பொழுதுமே இந்த யோமேன் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில், ஒரு பண்டிலாக ஒரு கூர்மையான பளபளப்பான அம்பை ஒரு பீகாக் ஃபெதர்ஸ், அந்த ஒரு அம்பினுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர்ஸ் வச்சுருக்கோம். அது வந்து அண்டர் ஹிஸ் பெல்ட்டு, தன்னுடைய பெல்ட்டோடு சேர்ந்து ஒரு பண்டில் ஆஃப் ஆரோஸும் அவன் கட்டியிருப்பான். எப்பாவது வந்து நைட்டுக்கு வந்து ஒரு ஆரோ, ஒரு இது வேணும், ஒரு அம்பு வேணும்னு கேட்டால் உடனே டக்குன்னு எடுத்து கொடுப்பான். அது மாதிரி. ஸோ இந்த கருவிகளெல்லாம் எடுத்து கையாள்வதில் இவன் ரொம்ப சிறப்பான ஆள். நைட்டுக்கு வந்து எந்த நேரத்தில் எந்த கருவி தேவைப்படும்னு பார்த்து டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். அந்த செய்கிறதுல இவன் ரொம்ப மிகவும் சிறப்பான ஆள். The feathers on his arrows never drooped as the arrows fell. இவன் எடுத்து கொடுக்கின்ற இந்த ஆரோஸ் எய்யப்பட்டால் அது வந்து தலை குப்புற விழுந்ததே கிடையாது. அது நேராக போய் எந்த டார்கெட்டும் அந்த டார்கெட்டை தான் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புகழுக்கு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டார்கெட்டை பார்த்து அம்பு எய்தால் அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆகி அதை குத்திட்டு நிற்குமே ஒழிய அங்கே போய் அது டார்கெட்டை ரீச் ஆகாமல் அது கீழே தலை குப்புற அந்த அம்பு விழுந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஆள் இவன். ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வில் ஒன்றையும் இவன் கையில் வச்சுக்கிட்டே இருக்கான். இவனுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணப்பட்டிருக்கு. இவனுடைய ஃபேஸ் வந்து ப்ரௌனிஷ் கலரில் இவன் இருக்கான். ஹி வாஸ் வெல் அக்விண்டட் வித் ஆல் த ட்ரிக் ஆஃப் வுட் கிராஃப்ட். அந்த வுட் கிராஃப்டில் இவனுக்கு எல்லா டெக்னிக்கும் இவனுக்கு தெரியும். இவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ம் கார்ட், அதாவது கையில் யாரும் வந்து கையை வெட்டுனா தாக்குறதுக்காக கையில் வந்து கவசம் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இவன் ஒரு பிரைட்டான கையில் மாட்டுகின்ற கவசம் வைத்திருக்கிறான். இவன் ஒரு மிகப்பெரிய கத்தியையும் வச்சுருக்கான். ஒரு ஸ்மால் ஷீல்டு, ஒரு அந்த கத்தி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கேடயம், அதுவும் இவன் கையில் வச்சுருக்கான். ஒரு பியூட்டிஃபுல் டேகர்னா குத்துவாள்னு பேர்.
அந்த இடுப்பில் சொருகியிருப்பாங்க, இப்படி எடுத்து இப்படி குத்துறது. அந்த மாதிரி ஒரு இடுப்பில் சொருகிக்கிற ஒரு குத்து வாள் ஒன்று வச்சுருக்கான். அந்த குத்து வாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக, ஒரு ஈட்டி எப்படி ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு குத்து வாள். ஆனால் அதனுடைய கைப்பிடி ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பான். அழகாக டெக்கரேட் பண்ணப்பட்ட கைப்பிடியை கொண்ட ஒரு ஈட்டியை போல் கூர்மையான குத்துவாள் ஒன்றையும் இவன் கையில் வச்சுருக்கான். இவன் ஒரு மெடல் ஒன்று போட்டிருப்பான் கழுத்தில். அந்த மெடலில் பார்த்தீங்கன்னா செயின்ட் கிறிஸ்டபர்னுடைய படம் அதில் இருக்கும். அது அவனுடைய மார்பை அலங்கரித்து அவனுடைய கழுத்தில் அது தொங்கிக்கிட்டு இருக்கும். இவன் ஒரு ஹண்டர், வேட்டைக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன், ஒரு ஊது குழல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவும் இவன்கிட்ட இருக்கும். இவனோட டைட் எ பெல்ட் ஆஃப் க்ரீன் கலர். இவன் க்ரீன் கலரில் ஒரு பெல்ட் அணிந்திருப்பான். அந்த பெல்ட்டில் தான் இந்த வேட்டைக்கு போகிறவர்கள் ஊதுகின்ற அந்த ஹார்ன் ஒன்று அங்கே தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒரு நல்ல ஃபாரஸ்டர், ஒரு காட்டுக்குள்ளே போய் சண்டையிடுவதற்கு, வேட்டையாடுவதற்கு எல்லா கருவிகளையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆள், நல்ல ஃபாரஸ்டர் என்று நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ இந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 கேரக்டர்லேயும் ரொம்ப பெரிய ஃபால்ட் இல்லை. நைட் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் மேன். அவனுடைய சன் பார்த்தீங்கன்னா ஒரு காதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், அப்படித்தான் அவர் சொல்லிடுறாரு. இவனை பற்றி சொல்லும்போது எந்த குறையும் சொல்லலை. அடுத்தது த ப்ரையோரஸ் என்பவங்க ஒரு நன். இது வந்து எக்லசியாஸ்டிக்கல் கேரக்டர். எக்லசியாஸ்டிக்கல் என்றால் மத சம்பந்தமான கேரக்டர்ஸ். இவங்க ஒரு மதம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு நன், ஒரு ப்ரையோரஸ். இவங்க இந்த ப்ரையோரஸ் என்பவங்க ஒரு நன். வாழ்க்கையில் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசு கிறிஸ்துவாக அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய நன். இவங்க ப்ரையோரஸ். இவங்க ஸ்மைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குவாய்ட்டாகவும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு நன் அல்லது ப்ரையோரஸ் வந்து அஹாலாம் சிரிக்க முடியாது. யாரையும் பார்த்தா ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுவாங்க. ரொம்ப எளிமையாக ஸ்மைல் பண்ணக்கூடியவங்க. எப்போ பார்த்தாலும் இப்போது ஐயோ கணேசா அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க எப்போ பேசினாலும் செயின்ட் லாய் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஐயோ செயின்ட் லாய் அப்படி தான் பேசுவாங்க. தட் வாஸ் ஹர் கிரேட்டஸ்ட் ஓத். இவங்க செயின்ட் லாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஓத்துனாக்க உறுதிமொழி எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இவங்களுடைய பேர் மேடம் எக்லண்டைன். ஸோ இந்த ப்ராப்பர் நேமெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மேடம் எக்லண்டைன், சவுத் வாக்குங்கிற இடத்துல இருக்கிற டேபர்டு இன், இதெல்லாம் நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க செயின்ட் லாய் என்ற பேரில் தான் இவங்க எப்பொழுதுமே உறுதிமொழி எடுப்பாங்க. இவங்க அந்த டிவைன் சர்வீஸ், அந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் சர்ச்சில் வந்து அந்த சர்வீஸ் சமயத்தில் பாடுவாங்க இல்லையா, அந்த பாடும்போது நல்ல இனிமையாக பாடுவாங்க. ஒரு நேசல் இன்டோனேஷன் அப்படின்னு ஒரு அதான் கிண்டல் பண்ணுறது. இவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவருடைய ஹியூமர் அண்ட் சட்டையர் ரொம்ப ஜாஸ்தி நம்ம சாசர்கிட்ட. நேசல் இன்டோனேஷன்னா மூக்கு நல்லா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அப்படித்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கிலேயே பேசுவாங்க, மூக்கு அடைச்ச மாதிரி பேசுவாங்க. இந்த அம்மா நேஷனல் இன்டர்நேஷனில் பாடுவாங்க, ஆனால் ரொம்ப நல்லா பாடுவாங்கன்றான். அப்போ இது கிண்டல் தானே. ரொம்ப நல்லா பாடுவாங்க ஆனால் மூக்குனால தான் பாடுவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. இவங்க ஃப்ரெஞ்சு வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, ரொம்ப ஃப்ரெஞ்சு ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. அண்ட் கேர்ஃபுல்லி வித் தி ஆக்சென்ட் ஆஃப் த ஸ்கூல் அட் ஸ்ட்ராட்ஃபர்ட் அட் பவுவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆக்சென்ட்டில் ஃப்ரெஞ்சு ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. நீங்கள் ஒவ்வொரு வரியும் நீங்கள் ரசித்து படிச்சிங்கன்னா கிண்டல் இருக்கும் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக முதல்ல வந்து ஒரு ப்ரையோரஸுக்கு என்ன அவங்க செயின்ட் லாய் பேரில் தான் அவங்க சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம் இவங்க எடுக்க வேண்டியிருக்கு? ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நல்லா பாடுவாங்க ஆனால் நேசல் இன்டர்நேஷனில் பாடுவாங்க. ரொம்ப ஃப்ரெஞ்சு ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க ஆனால் ஸ்ட்ராட்ஃபர்ட் அட் பவுலில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனால் ஃப்ரெஞ்சு ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஷி டிட் நாட் நோ த ஃப்ரெஞ்ச் ஸ்போக்கன் இன் பாரிஸ் ஆனால் சொல்லிட்டார். ஆனால் பாரிஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு இவங்களுக்கு பேச தெரியாது. ஸ்ட்ராட்டஃபர்ட் அட் பாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பசங்க பேசுகிறான் பாருங்கள், அந்த இதில் அக்சென்ட்டில் இவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு ரொம்ப டேபிள் மேனர்ஸ்னால் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குது. சத்தம் போட்டு சாப்பிடக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, இப்படித்தான் உணவை எனக்கு சோறு கொண்டா அப்படின்னு கத்தக்கூடாது. அப்படி இவங்க ஏதாவது வேணும் அப்படின்னாக்க டைனிங் டேபிளில் வந்து அந்த ஸ்பூன் ஃபோர்க்கை பிளேட்டில் வந்து மோதுற சத்தம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் டேபிள் மேனர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இவங்களுக்கு உணவு வேணும்னா எனக்கு வேணும்னு சத்தம் போடக்கூடாது. அந்த ஸ்பூனை வந்து ஓப்பன் பொசிஷனில் வச்சுருந்தாக்க அங்கே சர்வ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்க உணவு வேணும்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதை பார்த்துட்டு அவனே சர்வ் பண்ணுவான். நீங்கள் ஸ்பூனை வந்து இப்படி தலைகீழாக கவுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா எனக்கு உணவு போதும், தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இப்படித்தான் டேபிள் மேனர்ஸ். இப்படி ஒன்றொன்றுக்கும் நீங்கள் டேபிளில் எப்படி உட்காரணும், எப்படி பண்ணணும், உங்களுடைய லேப் மடியில் எப்படி துணி விரிச்சிக்கணும், எப்படி நீங்கள் வந்து வாயில் வந்து க்ரீஸ் ஒட்டாமல் எப்படி சாப்பிடணும், இப்படி வாயை திறந்துக்கிட்டெல்லாம் மெல்லக்கூடாது, வாயை மூடிக்கிட்டே உள்ள மென்று சாப்பிடணும். இப்படி நிறைய டேபிள் மேனர்ஸ் இருக்குது. இந்த டேபிள் மேனர்ஸ் இவங்களுக்கு அத்துப்படி. நல்ல டேபிள் மேனர்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து எப்பொழுதுமே சாப்பிடும்போது வாயிலிருந்து ஒரு சின்ன பீஸ் கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு ரொம்பவும் அருமையாக சாப்பிடுவாங்க. எப்பொழுதுமே தன்னுடைய கையை வந்து she would not wet her finger by dipping them deeply in the sauce. சிலர் பார்த்தீங்கன்னா கையிலையே எதுவுமே படாது. இவங்க சாப்பிடும்போது கையில் எந்த விதமான ஒரு சின்ன பிட்டும் படாமல் சாப்பிடுவாங்க. அப்படி இவங்க ஒரு ஸ்பூனில் ஒரு கவசம், மார்சல் அப்படின்னா ஒரு கவளம் ஒரு உணவை ஸ்பூனில் இருந்து அவங்க தங்களுடைய வாய்க்கு கொண்டு போகும்போது ஒரு சின்ன ட்ராப்பு கூட கீழே விழாது. இப்படி ஸ்பூனில் இருந்து நம்ம வாய்க்கு கொண்டு போகும்போது கீழே விழுந்துருச்சு அப்படி கிடையாது, ஒரு சின்ன பீஸ் கூட கீழே விழாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டேபிள் மேனர்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இவங்க. எப்பொழுதுமே தன்னுடைய மேல் உதட்டை இவங்க எந்த க்ரீஸும் படாமல் அப்படியே நாக்குனாலே அப்படி பண்ணிக்குவாங்க. அப்பப்போ ஒரு கவளம் சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே, கையில் ஒரு கர்ச்சி வச்சுக்குவாங்க, அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய லிப்பில் ஒரு சின்ன க்ரீஸ், இந்த சாப்பாட்டினுடைய அந்த இது கூட அப்படி தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு ஒரு கப் சாப்பிடுவாங்க. அந்த கப்பில் அருந்தும்போது கூட, தண்ணீர் குடிக்கும்போது கூட, அது கூட பார்த்திங்கன்னா வாயில் வந்து அந்த ஈரமே ஒட்டியிருக்காது, அப்படி குடிப்பாங்க. அந்த மாதிரி சக் பண்ணி குடிப்பாங்க. ஒரு மிக உயர்ந்த பெரிய கோடீஸ்வரர் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருக்கிற டேபிள் மேனர்ஸ் இவங்கக்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இவங்க எப்பொழுதுமே ரொம்ப சியர்ஃபுல்லாகவும் ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கக்கூடிய பெண் இவங்க. இந்த கோர்ட் மேனர்ஸ், ஒரு சபைக்கு போனால் அங்கே இப்படித்தான் மேனர்ஸ் இருக்குது. இப்படித்தான் நீங்கள் நிற்கணும், இப்படித்தான் உட்காந்துருக்கணும், இப்படித்தான் பேசணும், சும்மா முந்திக்கிட்டு பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு கோர்ட் மேனர்ஸை எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ஒரு டிக்னிஃபைடு பர்சன் இவங்க. எங்கே போனாலும் இவங்க நடந்துக்கிற அந்த டிக்னிஃபைடான பிஹேவியர், அந்த மேனர்ஸை ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கள் மரியாதைக்கு மிக உரியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்களுடைய இன்னர் நேச்சர், இவங்களுடைய உள் மனது பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவும் தர்ம சிந்தனை உடைய, இரக்க மனம் உடையவங்க. இப்போது ஒரு மவுஸ், ஒரு சுண்டலி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்குதுன்னு வச்சிங்களேன், மாட்டிக்குது, அல்லது அதுக்கு வந்து அடிபட்டுருது, செத்து போயிடுது, அல்லது அது அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னா உடனே இவங்க அழுவாங்க. இதில் இருக்க கிண்டல் நீங்கள் பாருங்கள். இவங்க ஒரு சுண்டலி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா அழுவாங்க, சுண்டலி அடிபட்டு போச்சு செத்து போச்சுன்னா கூட உடனே இவங்களால தாங்க முடியாது, அழுவாங்க. இவங்க ஸ்மால் டாக்ஸ் வளர்த்து அந்த டாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் பண்ண கறி போடுவாங்க. முன்னாடி சொல்லிவிட்டு இப்போ நல்ல ரோஸ்ட் பண்ண கறி அந்த டாக்ஸுக்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்ஸுக்கு வந்து மில்க்கு, ப்ரெட்டு எல்லாம் ஃபைன் குவாலிட்டி, ரொம்ப சிறப்பான
ஃபைன் குவாலிட்டி ப்ரெட்டு, ஃபைன் குவாலிட்டி மில்க்கு, ரோஸ்டட் மீட்டு இதெல்லாம் போட்டு தான் நாய் வளர்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு எங்கேயுமே மனிதர்களுக்காக ஒரு 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 சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு நன் இவங்க வந்து மனிதர்களுக்காக இறக்கப்பட்டாங்கன்னு ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. டாக் வளர்க்குறாங்க, ரோஸ்ட் மீட்ஸுக்கு போடுறாங்க, ஒரு ஃபைன் குவாலிட்டி மில்க் அண்ட் ப்ரெட்டு கொடுக்குறாங்க. இப்போது அந்த டாக்ஸில் ஏதாவது ஒன்று செத்து போச்சு அல்லது யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு குச்சினால் அந்த டாகை அடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அழுதுருவாங்க. இதுக்கெல்லாம் அழுவாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ரொம்ப டெண்டர் ஹார்ட், மென்மையான மனம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே கூட மனிதர்களுக்காக இவர்கள் அழுதாங்க, இறக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த மேல்தட்டு மக்கள். அந்த மேல்தட்டு மக்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நாய் வளர்ப்பான், அந்த நாய்க்கு ஏதாவது ஒன்றுனா துடிச்சு போயிடுவான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடிபட்டு கிடப்பான், ஏன்னு கூட கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா உதவ மாட்டான். ஆனால் டாகுக்கு அல்லது பூனைக்கு ஏதாவதுனா தூக்கிட்டு ஓடுவான். இந்த மாதிரியான ஒரு மேல்தட்டு வர்க்க ஒரு மேனர்ஸ் தான் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களுடைய கார்மெண்ட், அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கவரிங் த ஹெட், தன்னுடைய தலை, சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ், நெக்கு எல்லாத்தையும் நீட்டாக மூடி கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய நோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெல் ஷேப்டு நோஸ் இருக்கும். இவங்களுடைய ஐஸ் வந்து நல்ல ஒரு கிரே கலரில் கிளாஸ் மாதிரி, அப்படி கண்ணாடி மாதிரி கிரே கலரில் இவங்களுடைய கண் இருக்கும். இவங்களுடைய மவுத் வந்து வாய் ரொம்ப சின்ன சாஃப்டாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய மவுத்து. இவங்களுடைய ஷுர் நிச்சயமாக இவங்களுடைய ஃபோரிட் நெற்றி வந்து ஒரு அழகாக ஆல்மோஸ்ட் எ ஸ்பேன் இன் வித், நல்ல அகலமான நெற்றியாக தான் இருக்கணும் நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இவங்க தான் முன்னாடியே சொல்லிட்டான், இவங்க தலை, சைடு, ஃபேஸு எல்லாத்தையும் மூடி இருக்காங்க இல்லையா. அப்போ அவங்க நெற்றி வந்து அவளை சரியாக தெரியல, அதனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ கெஸ் ஷி வாஸ் நாட் ஷார்ட் நேச்சர். இவங்க குட்டை கிடையாது. இவங்களுடைய க்ளோக், இவங்க மேலே போட்டிருக்கிற அங்கி ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. அபவுட் ஹர் ஆர்ம், இவங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோரல் அப்படின்னா பவளத்தினாலான பீட்ஸ். எப்பொழுதுமே இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசி வச்சுருப்பாங்க. இது அப்படியே கையில் வந்து உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த சாமியாராக இருக்கிறவங்க, அந்த கடவுளில் இருக்கவங்கலாம் அந்த ரோசரி பீட்ஸ். ஸோ பவளத்தினால் செய்யப்பட்ட, பாசிகளினால் செய்யப்பட்ட ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் பெருசாக இருக்கக்கூடிய பீட்ஸ், ஒரு அந்த பீட்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது க்ரீன் கலரில் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பவள நிறத்தில் இருக்கும். அதில் இருந்து ஒரு கோல்டன் ப்ரூச்சுங்கிறது ஒரு டாலர், அந்த டாலர் ஒன்று தொங்கும். அந்த டாலரில் ஏ என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். ஏ என்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு டாலர் ஒன்று இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் கான்கர்ஸ் ஆல், அன்பு அனைவரையும் வெல்லுகிறது என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும். இவங்க கூட இன்னொரு நன்னு இவங்க கூட வர்றாங்க. ஷி வாஸ் ஹர் சாப்ளைன், அவங்க இவங்களுக்கு உதவியாளாக இருக்கக்கூடிய இன்னொரு நன்னு இவங்க கூட வந்திருக்காங்க. ஷி ஆல்சோ ஹேட் 3 priests வித் ஹர். இவங்க கூட இன்னொரு 3 ப்ரீஸ்ட்டும் கூட வர்றாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே நம்ம வந்து 3 கேரக்டர் பார்த்துட்டோம், இது 4வது கேரக்டர். இந்த 4வது கேரக்டரில் இவங்க கூட ஒரு சாப்ளைன் வர்றாரு 5, ப்ளஸ் ஒரு 3 ப்ரீஸ்ட்டு கூட வர்றாங்க 8. ஸோ இதெல்லாம் வந்து நம்பரில் கூட்டிக்கணும். ஸோ இந்த ப்ரையோரஸை பற்றி சொல்லும் போதும் ஒரு கிண்டலாக சொல்கிறாரு, ஒரு நல்ல ஒப்பீனியனாக சொல்லலை. அடுத்தது த மாங்க், லைன்ஸ் 165 to 207 வரைக்கும் த மாங்க். இந்த பயணத்தில் இவங்க கூட வர்றது ஒரு மாங்க் ஒன்று கூட வர்றாரு. இவர் வந்து எப்பொழுதுமே டாமினேட் பண்ணுற கேரக்டர். சிலர் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்தாலும் ஒருத்தன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அடித்து பேசிக்கிட்டு இருப்பான், சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருப்பான், மற்றவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டான். அந்த டைப் ஆஃப் பர்சன் இவன். எப்பொழுதும் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா மொனாஸ்ட்ரி, ஒவ்வொரு தேவாலயம், அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அதற்கான எஸ்டேட் இருக்கும். இப்போ கோயில் அப்படின்னா கோயிலுக்குன்னு நிலங்கள் நிறைய இருக்கும். அவைகளெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி அவைகள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மாங்க்கினுடைய வேலை. ஸோ இவருக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ரைடர், எப்பொழுதும் வெளியில் போயிட்டு அந்த எஸ்டேட்டு கரெக்டாக இருக்கா, அதில் யார் விவசாயம் பண்ணுறா, யார் வரி கொடுக்குறா, யார் நெல் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை.
இவன்கிட்ட ஒரு மேன்லி இருக்குது. இவருக்கு ஹண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு மாங்க் போய் ஹண்ட்னு பிற மிருகங்களை வேட்டையாடுகின்ற மாங்க் என்பதும் ஒரு எக்லெசியாஸ்டிக்கல் கேரக்டர். இதுவும் அந்த சர்ச்சோட தொடர்புடைய ஒரு பணி. இவருக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு நிறைய மேன்லி குவாலிட்டி, ஒரு நல்ல ஒரு ஆண்மகனுடைய பண்புகள் இவர்கிட்ட நிறைய இருக்கு. இவர் ஒரு ஆபே, டின்டன் ஆபே என்கின்ற அந்த ஒரு மடத்தினுடைய தலைமை பீடத்திற்கு உரிய தகுதிகள் எல்லாம் இவருக்கு இருக்கு. இவர்கிட்ட நிறைய ஹார்சஸ் இருக்கு. இவருடைய ஸ்டேபிள் குதிரை லாயத்தில் நிறைய குதிரைகள், அழகான நல்ல நல்ல குதிரைகள் வைத்திருக்கிறார். இவருக்கு அந்த குதிரை வச்சுக்கிறது. இப்போ இவர் வர்றாரு அப்படின்னாவே இந்த குதிரைகளில் சைடில் பெல்ஸ் எல்லாம் தொங்கும். அந்த பெல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வர்றாரு அப்படின்னாவே அந்த பெல்ஸினுடைய ஜிங்கிளிங் சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு சரி மாங்க் வர்றாரு அப்படிங்கிறத அந்த கிராமத்து மக்கள், ஊர் மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது இந்த மொனாஸ்டிக் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஒரு மொனாஸ்ட்ரி அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம், இந்த ரூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது செயின்ட் மாரஸ் அப்படிங்கிறவங்களும் செயின்ட் பெனடிக்ட். ஸோ செயின்ட் மாரஸ், செயின்ட் பெனடிக்ட் இவங்க தான் ஒரு மொனாஸ்ட்ரினா இப்படி தான் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி நடந்துக்கணும்னு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் இவருக்கு பிடிக்காது. இவருக்கு ரொம்ப ரூல்ஸே பிடிக்காது. என்னையா ரூல்ஸு அப்படின்னு இதெல்லாம் பிடிக்காது. அவரை பொறுத்த வரையிலும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப பழமையான ரூல்ஸு, இர்க்ஸம், இது தொல்லை தரத்தக்க ரூல்ஸாக இருக்குது அப்படின்னு இவருக்கு இருக்காது. இவர் எப்பொழுதுமே மாடர்ன் வெய்ஸ் ஆஃப் லைஃப், காலம் மாறிடுச்சுங்க, இன்னும் பழைய ரூல்ஸே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் வெய்ஸ் ஆஃப் லைஃப்பை தான் இவர் எப்பொழுதும் ப்ரிஃபர் பண்ணுவார். இவருக்கு ரொம்பவும் ஒரு ஹென், ஒரு கோழியினுடைய இறக்கையை பிரிச்சுக்கிட்டே இருவார். பிப்பர், ஒரு கோழியினுடைய ரெக்கையை பிச்சா அதுக்கு எவ்வளோ வலிக்கும். ஹி டிட் நாட் கேர். எப்படி ஒரு கோழியினுடைய ரெக்கையை பிக்கிறதுங்கிறது தப்புன்னு தெரியாமல் அதை பற்றி கவலைப்படாமல் எப்படி பிக்கிறாரோ அதே மாதிரி இந்த ரூல்ஸையும் அவர் ஒரு அலட்சியமாக தான் எடுத்துக்குவார். அதை பற்றி கேர் பண்ண மாட்டார். இட் வாஸ் பிலீவ்ட் ஒரு ஹென் வித்தவுட் ஃபெதர் டிட் நாட் லே எக்ஸ் அண்ட் இட் குட் நாட் ஃப்ளை. ஒரு ஃபெதர் இல்லாத ஒரு ஹென்னால் முட்டை போடவும் முடியாது, அது பறக்கவும் முடியாது, ஏன்னா செத்து போயிடும். அது மாதிரி அது கோழியை கொண்டுடுவான். ஸோ இட் ஹேட் லிட்டில் வேல்யூ, அதனால அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. இதுதான் இவருடைய பிலீஃப். இப்போ இந்த நியூ டெக்ஸ்ட்ங்கிறது நியூ டெஸ்டமெண்ட். இந்த புதிய ஏற்பாட்டின்படி ஹண்டர்ஸ் ஹோலி மென்னாக இருக்க மாட்டாங்க. பிற உயிர்களை வேட்டையாடுகின்ற மனிதர்கள் புனித மனிதர்களாக இருக்க மாட்டாங்கன்னு அது சொல்லுது. ஆனால் மாங்க்கினுடைய டெக்ஸ்டின் படி ஹி டிஸ்ஓபேஸ் த ரெகுலேஷன்ஸ். அந்த ரெகுலேஷன்லாம் இவர் டிஸ்ஓபே பண்ணிக்கிட்டே இருப்பார். டிஸ்ஓபே பண்ணிக்கிட்டு இந்த ரெகுலேஷன்லாம் வாட்டரில் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது என்பது தண்ணீரை விட்டு வெளியே வந்த ஃபிஷ் மாதிரி. அந்த ரெகுலேஷன்லாம் இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சார்னு வச்சுங்க, அப்போ இவர் தண்ணீர்லேருந்து வெளியே வந்த ஃபிஷ் எப்படி செத்து போகுமோ அது மாதிரி செத்து போயிடுவார். அப்படின்னா இவர் எந்த ரூல்ஸையும் இவர் ஃபாலோ பண்ணவே மாட்டார். இவர் எந்த ரிலீஜியஸ் டிமாண்ட், ஒரு மதம் சம்பந்தப்பட்ட எந்த விதமானதுக்கும் இவர் முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார். எப்பொழுதுமே இவர் தன்னுடைய மொனாஸ்ட்ரியிலேருந்து வெளியில் தான் இருப்பார். எப்பயும் வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாசர் சொல்கிறார், I said that this monk's opinions were right. The monkனுடைய ஒப்பீனியன் ரைட்டு தாங்க. Why should he study and drove himself mad by always poring over books in his cloister? ஆமாம், அந்த ஆள் சொல்கிறது ரைட்டு தானேங்க. எப்பொழுதும் தன்னுடைய செல்லுங்கிறது இந்த இடத்துல ரூம், அந்த ரூம்லையே உக்காந்துக்கிட்டு அந்த பைபிளையே எப்பயுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் சொல்லுற நியாயம் தானே அப்படின்னு கிண்டல் பண்ணுறார். அப்படி பண்ணிவிட்டு why should he work with his hands as enjoyed by Saint Augustine? Saint Augustine சாதாரண மனிதர்களுக்கு ஒன்றுன்னா கூட ஓடி ஓடி போய் அவர்களுக்காக ஊழியம் செய்தார். அப்படி ஊழியம் செய்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் இந்த மாங்க் சொல்கிறது ரைட் தான். இப்படி உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பைபிளை படிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது மனுஷனுக்கு ஓடி ஓடி தொண்டாட்டிக்கிட்டு இருக்குது, என்ன பிரயோஜனம்? அதனால் அதெல்லாம் இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. How shall the world be served either by hard study or by hard labor?
கடினமாக உழைக்கிறதுனாலையோ கடினமாக படிக்கிறதுனாலையோ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த உலகத்தில் படிக்காத மனிதர்கள் எவ்வளோ பேர் பணம் வச்சுக்கிட்டு இருக்கான், முரட்டத்தனம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கான். என்ன கெட்டு போயிட்டான்? லெட் அகஸ்டைன் கீப் இஸ் ஹார்ட் ஒர்க் ஃபார் ஹிம்செல்ஃப். அகஸ்டைன் கடினமாக உழைச்சார்னா அது அவர் பிரச்சனை, அவரோட இருக்கட்டும். எதுக்காக எல்லார்கிட்டையும் அதை திணிக்கணும்? தேர்ஃபோர் ஹி வாஸ் அ ட்ரூ ஹண்ட்ஸ்மேன். அதனால இவர் உண்மையான ஒரு வேட்டைக்காரர். எப்பொழுதுமே இவர்கிட்ட ஒரு வேட்டை நாய்கள், கிரே ஹவுண்ட் வேட்டை நாய் நிறைய வச்சிருப்பார். அந்த வேட்டை நாய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸை விட, பறவைகளை விட வேகமாக பறந்து செல்லக்கூடியது. இவர் ஏதாவது ஒன்று சுட்டுட்டாரு அப்படின்னாக்கா வேகமாக போய் அது எந்த புதருக்குள்ளே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வந்துடும். இவருடைய ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால், இவருடைய வேட்டை நாயை விரட்டி இந்த முயலை இது விரட்டும். அப்போ முயல் ஓடும், வேட்டை நாய் விரட்டும். அதை பார்க்குறதுல இவருக்கு ரொம்ப பயங்கரமான சந்தோஷம் இவருக்கு கிடைக்கும். இப்போது இதை விட நீங்கள் காசு கொடுத்து கூட இதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நீங்கள் வாங்கவே முடியாது. அந்த மாதிரியான மகிழ்ச்சி இவருக்கு இதை பார்த்தால் கிடைக்கும். இவருடைய ஸ்லீவ்ஸ், அந்த கை இருக்கு இல்லையா, இவருடைய ட்ரெஸ்ஸினுடைய ஸ்லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ஸில் அந்த மணிக்கட்டு பகுதியில் நல்ல ஹை குவாலிட்டி ஃபர்னால் செய்யப்பட்டிருக்கும். இந்த லேண்டிலேயே இந்த மாதிரியான குவாலிட்டி இருக்காது. அந்த மாதிரியான ஃபர்னால் செய்யப்பட்ட ஒரு இது வந்து இவருடைய ஸ்லீவ் வந்து ஸ்லீவில் மணிக்கட்டில் இருந்து இருக்கும். இவருடைய ஹூடை தொப்பி, அந்த தொப்பியை கீழே இருக்கக்கூடிய தாவாங்கட்டையோடு சேர்த்து கட்டியிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பின் ஒன்று வச்சுருப்பார். அது ஒரு லவ் நாட் போட்டிருப்பார். ஒரு மாங்க் வந்து அந்த நாட் முடிச்சு போகிறதே லவ் நாட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரியான நாட் போடுவார் இவருக்கு. இவரே ஒரு மாங்க்கு, இவர் ஒரு சன்னியாசி, இவர் ஏன் லவ் நாட் போடுறாரு? அங்கே போய் ஒரு கோல்டு பின் வச்சுருப்பாரு, அதில் ஒரு அழகாக லவ் நாட் ஒன்று போட்டிருப்பாரு. இவருடைய தலையை எடுத்தார்னா அது ஒன்று கூட கிடையாது. ஒரு நல்ல கண்ணாடி மாதிரி பளபளன்னு பளபளக்கிற ஒரு பால்டு ஹெட் இவருக்கு. இவருடைய ஃபேஸ், முகம் கூட பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பிரகாசமாக மின்னும். அந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதெல்லாம் தடவி வச்சுருப்பார், ஏதாவது க்ரீம்லாம் தடவி வச்சுருப்பார். அந்த மாதிரி க்ரீம் தடவுன ஒரு ஆயிலி அப்பியரன்ஸ் தெரியும், அது மாதிரி இருக்கும். இவர் நல்ல ஃபேட், நல்ல கொழுன்னு இருப்பார். இவருடைய ஐஸ் வந்து பிரைட் ஐஸு, எப்பொழுதுமே தலையில் அவருடைய கண்கள் அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கும். அந்த கண்கள் எப்படி ஒரு நிலக்கரி எரிஞ்சிச்சுன்னா அப்படி இருக்குமோ, ஒரு கால்ட்ரன் அப்படின்னா அண்டான்னு அர்த்தம். அந்த ஒரு அண்டாவில் எப்படி அப்படி அண்டாவில் எரிக்கும் போது எப்படி ஒரு லைக் கோல்ஸ் பர்னிங் அண்டர் எ கால்டன், ஒரு அண்டாவுக்கு கீழே நெருப்பு வச்சு அந்த நெருப்பு எரியுது பாருங்க, அது மாதிரி இவருடைய கண்கள் வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிற மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ரொம்ப கோகாரம். இவனுடைய பூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிளாஸ் லெதர்னால் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட் பூட்ஸ் போட்டிருப்பார். இவருடைய ஹார்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபைன் கண்டிஷனில் இருக்கிற ஹார்ட்ஸு, ரொம்ப சிறப்பானது. இவர் ரொம்ப நல்ல ப்ரீஸ்ட்னு சொல்கிறார். இவ்வளையும் சொல்லிவிட்டு இவர் ஒரு நல்ல ப்ரீஸ்ட்டு. ஹி வாஸ் நாட் பேல் லைக் எ டார்மெண்டட் கோஸ்ட். எப்பொழுதும் டார்மெண்டட் கோஸ்ட், தொல்லைப்படுத்தப்பட்ட பேய்னாவே முகமெல்லாம் வெளுத்து போயிடும். தொல்லைப்படுத்தப்பட்ட பேய் எப்படி வெளுத்து போயிருக்குமோ அது மாதிரி இவர் முகம் வெளுத்து போய் இருக்காது அப்படிங்கிறான். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நல்ல ஆக்ரோஷமாக தின்னுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆள். அதை ஒரு வரியில் சொல்லிட்டான் பாருங்க. ஹி வாஸ் நாட் பேல் லைக் எ டார்மெண்டட் கோஸ்ட். இவருக்கு சமைத்த மீட்டிலேயே ஹி லவ்ட் எ ஃபேட் ஸ்வான் த பெஸ்ட். நல்ல ஒரு ஸ்வான், நல்ல கொழுன்னு இருக்கிற ஸ்வானை எடுத்து அதை நீங்கள் குக் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதுதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் ஓடுற குதிரை வந்து நல்ல ப்ரௌன் கலரில் பெர்ரி ஃப்ரூட் மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கின்ற ஒரு அழகான குதிரை. அந்த குதிரையின் மீது பயணம் செய்யக்கூடியவர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாஃப்ரே சாசர் எழுதின ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸ் என்ற ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். இது கேண்டர்பரி டேல்ஸ் என்ற ஒரு குரூப் ஆஃப் டேல்ஸ். அந்த கேண்டர்பரி டேல்ஸுங்கிறது மொத்தம் 24 கதைகளை கொண்டது கேண்டர்பரி டேல்ஸ். அதாவது அதுக்குனுடைய பிளான் பெருசு. கிட்டத்தட்ட 120 கதைகளுக்கு அவர் பிளான் பண்ணார்.
ஆனால் இவர் காலத்தில் முடிக்கப்பட்டது 24 கதைகள் தான் முடிக்கப்பட்டது. ஸோ கேன்டர்பரி டேல்ஸ் என்பது 24 டேல்ஸ். அந்த டேல்ஸில் சிலது வேர்ட்ஸாக இருக்கும், சிலது ப்ரோஸாக இருக்கும். அந்த டேல்ஸுக்கு இது ஒரு ப்ரொலாக். ப்ரொலாக் என்றால் முன்னுரை அப்படின்னு அர்த்தம். இதில் இது எப்படி இந்த ப்ரொலாகினுடைய ஸ்ட்ரக்சர், பொக்காஷியோ, இட்டாலியினுடைய மிகப்பெரிய கவிஞர் பொக்காஷியோ, அந்த பொக்காஷியோ என்ற கவிஞர்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்ட்ரக்சரை கடன் வாங்கியிருக்காரு நம்முடைய சாசர். அதனால சாசர் இஸ் இன்டெப்டட் டு பொக்காஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கடன்பட்டிருக்கிறார் இந்த கதையை வாங்கியதில். இது எப்படி அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 24 கதைகள். அதில் சில கதைகள் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்குது. இதில் சாசர் எழுதின கதைகள் டேல் ஆஃப் மெலிபியஸ், டேல் ஆஃப் மெலிபியஸ், த பார்சன்ஸ் டேல், இது ரெண்டுமே சாசர்னுடைய டேல். இது ரெண்டும் ப்ரோஸில் இருக்குது. ப்ரோஸ் ஆர்டரில் 2 டேல். ஒன்று டேல் ஆஃப் மெலிபியஸ், இன்னொன்று த பார்சன்ஸ் டேல். மற்ற எல்லாமே ஹீரோயிக் கப்லெட். ஹீரோயிக் கப்லெட்டில் டெக்கா சிலபிள் என்று சொல்லப்படக்கூடிய ஹீரோயிக் கப்லெட்டில் தான் மற்ற கவிதைகள் எல்லாம், மற்ற ஸ்டோரிஸ்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கேன்டர்பரி டேல்ஸுக்கு இது ஒரு முன்னுரை, ப்ரொலாக். இது 858 வரிகளை கொண்டது இந்த ப்ரொலாக். 858 லைன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷினுடைய எண்டு. அதாவது சாசர் 14th செஞ்சுரியினுடைய கடைசி பகுதியில் வாழ்ந்தவர். அதனால் இது மிடில் இங்கிலீஷினுடைய எண்டு, மாடர்ன் இங்கிலீஷினுடைய பிகினிங்கில் இது இருக்குது. இந்த இங்கிலீஷ் பூராமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிடில் இங்கிலீஷில் ரொம்ப ஒரு டஃப்பான இருக்கும். அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். இப்போ ஷூட் அப்படின்னா ஷூட்டே, SOOTE அப்படின்னு போட்டு இதான் ஷூட் அப்படின்னு இருக்கும். அப்படி தான் அந்த ஸ்பெல்லிங்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தேன், இது எப்படி போடுறது, அந்த ஒரிஜினல் லைன்ஸை அப்படியே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா. அப்படி பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவரில் ஒரு 50 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே சிரமமாக இருக்குமே. இதுக்கு அப்போ இதுவே கிட்டத்தட்ட ஒரு 17-18 வீடியோ ஆகிடுமே. இப்படி யோசனையிலேயே இருந்தேன், இது எப்படிடா போடுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த 858 லைன்ஸையும் லைன் பை லைன் நம்ம சிம்பிள் இங்கிலீஷில் பேராஃப்ரைஸ் பண்ணிவிடுவோம். சிம்பிள் இங்கிலீஷில் அப்படியே அந்த 858 லைன்ஸும் என்ன அவர் கொடுத்துருக்காரோ அந்த பொயட்டிக்கல் லைனை அப்படியே மாடர்ன் இங்கிலீஷில் நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இதில் 1 to 269 ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்தது 2வது பார்ட்டு, கடைசியில் 3 பார்ட். ஸோ இந்த வீடியோவை நம்ம 3 பார்ட்டாக போட்டுறலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாசர் அப்புறம் நிறைய ஒரு மனுஷன் நிறைய பணம் கொடுத்துட்டான் அப்படின்னாவே அதுவே அவன் செய்த பாவங்களுக்காக அவன் வருந்தினதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படின்னு சொல்லிட்டு மெனி மென் ஆர் ஹார்ட் ஹார்ட்டட், ஸோ தே cannot weep even though they suffer badly. ரொம்ப நிறைய மனிதர்கள் இரும்பு இதயம் உடையவங்களாக இருக்காங்க. அவங்க they cannot weep even though they suffer badly. சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டால் கூட அவன் அழவே மாட்டான். தேர்ஃபோர் அதனால நீங்கள் அழமாட்டாங்க. சிலருக்கு அழுகையே வராதுங்க, ஹார்ட் ஹார்ட்டடாக இருப்பான் அவன். அதனால என்ன செஞ்சாலும் சிலருக்கு அழுகையே வராது. அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அழுன்னு சொன்னாக்க அவனுக்கு எப்படி? அவன் தான் அழுகை வரலையே. அதனால அழுக வராத மனுஷன் என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலாக இந்த ஏழை ஃப்ரையர்ஸுக்கு சில்வர் கொடுத்துட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு அழுக வரல, சரி சில்வராவது கொடுத்துரு அப்படின்னா அவன்கிட்ட நான் சில்வர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இவன் செய்கிறதுக்கு இவர் சப்பக்கட்டு கட்டிக்கிறான் இந்த ஆள். His hood was always stuffed with knives and pins to be given to fair women. இவனுடைய ஹூட், அந்த மேல் தொப்பியில் நைவ்ஸு, கத்திகள், பின்னு இதெல்லாம் வச்சுருப்பான். அழகான பெண்களை பார்த்தா உடனே அவங்களுக்கு அதை எடுத்து ஒரு பரிசாக கொடுப்பான். இவனுக்கு ஒரு இனிமையான குரல் இருக்குது. He could sing, அவன் நல்லா பாடுவான். ஃபிடில் வாசிக்கக்கூடியதில் இவர் ரொம்ப திறமையான ஆள். பாடி இவர் பரிசு கூட இவர் வாங்கியிருக்காரு. இவனுடைய நெக் பார்த்தீங்கன்னா கழுத்து நல்ல லில்லி மலர் மாதிரி வெள்ளை வெளேர்னு அழகான
நெக்கு இவருக்கு இருக்குது. அதை தாண்டி இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், வலிமையான உடல் படைத்தவன், நல்ல ஒரு சாம்பியனாக ஒரு ரெஸ்லிங் மேட்ச்சில் சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான உடல் அமைப்பு. ஃப்ரையர் என்பவன் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களோடு மக்களாக இருந்து அவர்களோடு அவர்களின் உணவை உண்டு வாழக்கூடிய ஒரு குவாலிட்டி தான் இவன். ஆனால் இவன் நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பான், சாம்பியன் ஆகிறான். இவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டவுனில் இருக்கக்கூடிய டேவன்னா சாராய கடை, அந்த கடைங்கள்லாம் இவனுக்கு ரொம்ப அத்துப்படி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்கீப்பர், அந்த இதை நடத்துகிறவன், அங்கே இருக்கக்கூடிய மெய்டு, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களை எல்லாத்தையும் இவனுக்கு தெரியும். ஆனால் இவன் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய லெப்பர், ஒரு குஷ்டரோகி, ஃபீமேல் பெக்கர், அவங்களெல்லாம் தெரியாது. இவனுக்கு அந்த மாதிரி அந்த நடத்துகிறவன், அந்த அங்கே இருக்கக்கூடிய பார் மெய்டு, இவங்கள தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பான். லெப்பர், ஃபீமேல் பெக்கர்லாம் இவனுக்கு அவ்வளோவா தெரியாது. இவனை பொறுத்த வரைக்கும் இன் வியூ ஆஃப் ஹிஸ் ஹை பொசிஷன் இட் வாஸ் நாட், நம்ம அளவுக்கு உயர்ந்த லெவலில் இருக்கிறவன் போய் ஒரு ஃபீமேல் பெக்கர் அண்ட் லெப்பரோட ஒரு பழக்கம் வச்சுக்கிறது நல்லதில்லை. இந்த மாதிரி நம்ம லெவலுக்கு வந்து ஒரு இன்கீப்பர், பார்பைட், இவங்களோட நட்பு வச்சுக்கிறது தான் நல்லது என்று அவன் நம்புகிறான். அதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஷுட் பிகம் அக்வைண்டட் வித் சிக் லெப்பர்ட்ஸோட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இட் இஸ் நாட் ஒர்த்தி அண்ட் இட் மே நாட் பி ப்ராஃபிட்டபிள் டு டீல் வித் புவர் பீப்புள். ஸோ ஏழை மக்களோட டீல் பண்ணுறதுங்கிறது ஒர்த்தி, அதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, அதில் என்ன லாபம் இருக்குது? அதுக்கு பதிலாக பணக்காரன், நல்ல ஃபுட் மர்ச்சன்ட்ஸு, இவங்களோட நம்ம நட்பும் பழக்கமும் வச்சுக்கிட்டா நமக்கு பல விதங்களில் பயனாகும். இவங்களோட இருந்து நமக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி இவர் ரொம்ப மரியாதையானவர், ரொம்ப ஹம்பிள் இன் ரெண்டரிங் சர்வீஸ். பிறருக்கு ஊழியம் செய்கிறதுல ரொம்ப ஹம்பிளாக இருப்பார். எங்கெங்கெல்லாம் wherever there was possibility of making money, எங்கெங்கெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அங்கெல்லாம் போய் உடனடியாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை படைத்தவர். இந்த லெவலில் இந்த மாதிரியான விஷயங்களில் இவனை மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் மேன் இவர் மாதிரி யாருமே கிடையாது. இவர் தான் இவருடைய அந்த 4 ஆர்டர்லேயே பெஸ்ட் பெக்கர். அதாவது இவனுடைய வேலையே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட பெக் பண்ணி அவங்களுடைய உணவை வாங்கி உண்ணணும். இவர் தான் பெஸ்ட்டு பெக்கர். ஆனால் யார்கிட்ட பெக் பண்ணுவார்? ரொம்ப வசதியானவன், ரிச் மேன், ஒரு லேண்ட்லார்ட், மர்ச்சன்ட்ஸு, இவங்களோட தான் அதை வச்சுருப்பார். இப்போது காஸ்பல் என்பது பைபிள். His reading of the opening verses of the gospel was pleasant, that before he left the house of a widow who might not possess even a shoe, he managed to extract from her some little money. இவன் ஒரு விடோ, கணவனை இழந்த பெண்ணுக்கு இவர் உதவி செய்வதற்காக போவார். அங்கே போய் இவர் அந்த காஸ்பலினுடைய ஓப்பனிங் வெர்ஸை படிப்பார். படிச்சுட்டு அவகிட்ட இருந்து கூட ரொம்ப நல்ல அழகாக படிப்பார். படிச்சுட்டு அவகிட்ட இருந்து கூட எந்த அளவுக்கு பணம் கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு கறந்துட்டு வந்துடுவார். இவகிட்ட இருந்து 100 ரூபா தான் வாங்க முடியும்னா 100 ரூபாயை புரட்டிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி இருப்பார். His income from this source was larger than his regular wages. இவருக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட இந்த மாதிரியாக கலெக்ட் பண்ணுற பணம் ரொம்ப ஜாஸ்தி. அது மாதிரி நிறைய பண்ணுவார். இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு பப்பிங்கிறது நாய்க்குட்டி மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார். ஆன் டேஸ் ஃபிக்ஸ்ட் ஃபார் த செட்டிலிங் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், ஏதாவது மக்களுக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தால் இவர் ஒரு சர்ச்சிலேருந்து வர்றவர், இவர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. அதனால எங்கேயாவது ஒரு சண்டை சச்சரவுகளை தீர்க்கணும்னு அங்கே போயிட்டார்னா, அவுட் ஆஃப் கோர்ட்டுக்கு வெளியில் தீர்மானிக்கணுங்கிற இடத்துல இவர் போயிட்டார்னா இவர் ரொம்ப உதவிகரமாக இருப்பார். On such occasions he would appear not like a priest in a threadbare cloak as that of a poor scholar, but like a master or a pope. அந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை தீர்க்க வைக்கிற இடத்துக்கு இவர் போனார்னா ஒரு பெரிய ஸ்காலர் மாதிரி சாதாரண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போக மாட்டார். ஒரு பெரிய மாஸ்டர், எஜமானன் மாதிரி அல்லது போப் மாதிரியான ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கிட்டு தான் போவார். ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணால் தான் சொன்னவன் கேட்பான். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய சைஸ் பணத்தை இவர் கலெக்ட் பண்ணிடுவார். ஹிஸ் half cloak was made of double woolen yarn. இவருடைய பாதி அங்கி டபுள் உல்லன் யான்னால செய்யப்பட்டது, அந்த உல்லன் யான்னால நெய்யப்பட்டது. When it was taken out of the clothes press and put on by him, immediately it became round as a bell. இவர் அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி
அவர் ட்ரெஸ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி நல்லா அகலமாக அந்த இது சொல்கிறாங்கல்ல, அந்த கீழே வந்து நல்லா ரவுண்டாக பெருசாகிடும். அப்படி இருக்கும், நல்ல டபுள் உள்ளன் யானில் இருக்கும். அதை அயன் பண்ணி இவர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதி நல்ல ஒரு அம்பர்லா கட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபுல் அம்பர்லா மாதிரி அப்படி நல்லா விரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ட்ரெஸ் அவர் போடுவார். He lisped a little wantonly in order to make his English sweet like those of a child. வேணும்னு கொஞ்சம் உதட்டில் பேசுவார். அது ஏதோ குழந்தைங்க பேசுகிற மாதிரி ஒரு இனிமையாக பேசுவார். அதாவது சில இடங்களில் இப்படி பேசினா தான் காரியம் சாதிக்க முடியும். இவர் ஒரு ஃப்ரையர், அதனால் அப்படி ரொம்ப அப்படி கொஞ்சி பேசுவார், கொஞ்சி குழந்தைங்க மாதிரி பேசுவார். இவர் வந்து when he had sung a song and was playing on a harp, his eyes